நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். ஓமலூரில் அருகே விவசாயி வீட்டில் அச்சுறுத்திய மர நாய், சிறு கூண்டு வைத்து பிடித்த மக்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த மேல்காமண்டப்பட்டி பகுதியில் வசிப்பவர் யோகானந்தம். கோவில் பூசாரியான இவர் தனது விவசாய தோட்டத்தில் உள்ள வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் இவரது விவசாய தோட்டத்தை ஒட்டி அவ்வப்போது மயில்கள், முயல், காட்டுப்பூனை உள்ளிட்டவை தென்படுவது வழக்கம். இதனிடையே இவரது வீட்டின் அருகே ஆசிய வகையை சேர்ந்த அரிய வகை மர நாய் ஒன்று தென்பட்டுள்ளது. மேலும் அந்த மரநாய் யோகானந்தத்தின் வீட்டிற்குள் நுழைய முற்படவே அவரது குழந்தைகள் அச்சத்தில் பயந்து நடுங்கியுள்ளனர். இதனால் யோகானந்தம் மரநாயை விரட்ட பல்வேறு முயற்சிகளை கையாண்டு அது பலன் அளிக்காமல் போகவே பெருச்சாளியை பிடிக்கும் கூண்டை வீட்டு வாயிலில் வைத்துள்ளார். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இறுதியாக மரநாய் கூண்டில் பிடிபட்டுள்ளது. இதனை அறிந்த அக்கம் பக்கத்தில் உள்ள சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் ஆச்சரியத்துடன் வந்து மரநாயை பார்த்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து யோகானந்தம் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு வந்த டேனிஸ்பேட்டை வனத்துறை அதிகாரிகளிடம் ஆசிய வகையை சேர்ந்த அரிய வகை மரநாயை பத்திரமாக ஒப்படைத்தார். தனது குழந்தைகளை அச்சுறுத்திய அரிய வகை மரநாயை துன்புறுத்தாமல் காயங்கள் இன்றி பத்திரமாக வனத்துறையிடம் ஒப்படைத்த பூசாரி யோகானந்தத்தை வனத்துறை அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.